ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். வளைகுடாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் பயணிக்கும் கப்பல்களை முற்றுகையிடும் திறன் அமெரிக்க இராணுவத்திடம் உள்ளது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆனால் அதற்கான நோக்கம் என்ன என்பதே இங்கு எழும் கேள்வியாகும். இதை செய்ய முடியும் என்றே நான் நினைக்கின்றேன் என்று ஓய்வு பெற்ற அமெரிக்க கடற்படை உயரதிகாரி தெரிவித்திருக்கின்றார். மற்ற மாற்று வழிகளை விட இது நிச்சயமாக குறைவான ஆபத்து கொண்டதாகும் என்றும் சமீப வாரங்களில் அதிபர் டிரம்ப் முன்மொழிந்த சில வாய்ப்புகள், அதாவது கார்க் தீவை கைப்பற்றுவது அல்லது ஹார்முஸ் நீரிணையை கடக்கும் சரக்கு கப்பல் தொகுதிகளுக்கு இராணுவ பாதுகாப்பு அளிப்பது ஆபத்தானவையாகவும் பெரும் விலையை கோரும் சாத்தியம் கொண்டவையாகவும் அமைந்திருக்கும். இந்த முயற்சியில் அமெரிக்க படைகள் ஈரானிய ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் அதிவேக படகுகளின் தாக்குதல்களுக்கு உள்ளாகக்கூடும். நீரில் கன்னிவடிகள் இருப்பதற்கான சாத்தியமும் ஆபத்தை அதிகரிக்கும். மாறாக ஒரு முற்றுகையானது அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஓமன் வளைகுடாவில் கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் பாதுகாப்பாக நிலைத்திருக்கவும், ஈரானிய துறைமுகங்களிலிருந்து வெளியேறும் கப்பல்களை கண்காணிக்கவும், அவற்றை தங்கள் விருப்பப்படி இடைமறிக்கவும் வழிவகுக்கின்றது. நீரிணையின் மிக குறுகிய பகுதியில் இருப்பதை விட இதில் ஆபத்து குறைவு என்று அட்மிரல் மான்ட்கோமரி கூறியிருக்கின்றார். சிறப்பு படைகள் மற்றும் அதிவேக படகுகள் என இத்தகைய நடவடிக்கைக்கு தேவையான அனைத்தும் அமெரிக்க கடற்படையிடம் இருக்கின்றன. வெனிசுலா மற்றும் கியூபாவில் ஏற்படுத்திய சமீபத்திய முற்றுகைகள் அதன் திறனை நிரூபித்துள்ளது. ஜனவரி மாத தொடக்கத்தில் ரஷ்ய எண்ணெய் கப்பலான மேரினெராவை வட அட்லாண்டிக் கடல் பகுதியில் தொலை தூரத்தில் கைப்பற்றியது இத்தகைய நடவடிக்கையை வேறு எங்கும் செய்ய முடியும் என்பதை காட்டியது. அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை மையம் ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் நுழையும் அல்லது புறப்படும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கு எதிராகவும் பாரபட்சமின்றி இந்த முற்றுகை செயல்படுத்தப்படும் என்றும், ஆனால் ஈரானிய துறைமுகங்களை பயன்படுத்தாத கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படாது என்றும் தெரிவித்தது. மனிதாபிமான உதவிப் பொருட்கள் அடங்கிய கப்பல்கள் அனுமதிக்கப்படும் என்றும், ஆனால் அவை பரிசோதனைக்கு உட்பட்டவை என்றும் அது தெரிவித்துள்ளது. இதற்கான தர்க்கம் தெளிவாக இருப்பதாக தோன்றுகின்றது. இந்த போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் வளைகுடா வாயிலாக தன்னுடைய சொந்த பெட்ரோலிய வேதிப்பொருட்களை வெற்றிகரமாக தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வருகின்றது. மேலும் மற்ற வளைகுடா நாடுகள் தங்களின் ஹைட்ரோ கார்பன்களை ஏற்றுமதி செய்வதை தடுத்து கொண்டே பில்லியன் கணக்கான டாலர்கள் வருமானம் ஈட்டியது. அமெரிக்கா வெற்றிகரமாக இந்த முற்றுகையை செயல்படுத்தி ஈரானை தடுத்து நிறுத்தினால் ஈரானிய ஆட்சியின் மிக அவசியமான வருவாயை பறிப்பதுடன் அதன் பொருளாதாரத்தையும் மேலும் பலவீனப்படுத்தக்கூடும். ஆனால் ஒரு மாதத்திற்கு மேலாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு மிக பெருமளவில் எதிர்த்து நிற்கும் திறனை வெளிப்படுத்தியுள்ள ஈரான் மற்றொரு கடினமான சூழலையும் தன்னால் தாங்கி நிற்க முடியும் என்று உணரக்கூடும். குறிப்பாக எந்தவித புதிய முற்றுகையையும் எண்ணெய் விலைகளை மேலும் உயர்த்தக்கூடும். இதை சமாளிக்க முடியும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் என்றார் மத்திய கிழக்குக்கான மனிதாபிமான விவகாரங்களுக்கான அமெரிக்க முன்னாள் சிறப்பு தூதர் தெரிவித்திருந்தார். மேலும் எண்ணெய் விலை அதிகரிப்பால் அமெரிக்காவும் பின்விளைவுகளை சந்திக்கும். இதையடுத்து நீரிணையை மீண்டும் திறக்க வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கும் என்றார். ஈரானின் கடினமான உறுதிப்பாட்டை கணக்கில் எடுத்துக்கொள்ள அமெரிக்கா தவறிவிட்டது என்கின்றார் அவர். அவர்கள் வென்றுவிட்டதாக நினைக்கின்றனர் என்றார் அவர். தங்களுடைய எதிரிகளை விட நீண்ட காலத்துக்கு தங்களால் வலியை தாங்கி நிற்க முடியும் என்று
ஈரானியர்கள் நம்புகின்றார்கள். அமெரிக்க முற்றுகையின் தாக்கம் என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்பதற்காக கப்பல் போக்குவரத்து நிபுணர்கள் ஈரானிய துறைமுகங்களில் இருந்து வெளியேறி ஹார்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பல்களின் மெதுவான வருகையை கண்காணித்து வருகின்றார்கள். அதன் வழியாக பயணிக்கும் கப்பல்களை நான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று கடல்சார் உளவு ஆய்வாளர் மிச்சல் வியஸ் போக்மேன் கூறியிருக்கின்றார். நான் கடல் பயணியாக இருந்திருந்தால் மிகவும் கவலையுற்றிருக்கக்கூடும் என்றும், இரவு ட்ரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து சில கப்பல்கள் அப்படியே திரும்பியதை கண்டோம் என்கின்றார் லைட்ஸ் லிஸ்ட் இணையதளத்தின் முதன்மை ஆசிரியர் ரிச்சர்ட் மீட். அவரின் கூற்றுப்படி பிப்ரவரி மாத இறுதியில் போர் தொடங்கியதிலிருந்து கடந்த 48 மணி நேரமே ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் போக்குவரத்தில் மிகவும் பரபரப்பான காலகட்டமாக அமைந்தது. இந்த காலகட்டத்தில் சுமார் 30 கண்காணிக்கத்தக்க பயணங்கள் பதிவு செய்யப்பட்டன. திரளான கப்பல்கள் அங்கிருந்து வெளியேற முயற்சிப்பது போன்று தோன்றியது என்கின்றார் அவர். தற்போதைய சூழலில் செயற்பாடுகள் மிக குறைவாகவே இருப்பதால் ஈரானிய துறைமுகங்களுக்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ பயணிக்கும் கப்பல்களை அமெரிக்க கடற்படை இடைமறிப்பதை பார்க்க இன்னும் சிறிது காலம் ஆகலாம், அல்லது அத்தகைய ஒரு நிகழ்வு நடைபெறாமலே கூட போகலாம். போர் நிறுத்தம் இன்னும் அமலில் இருக்கும் நிலையில் ஈரானிய போர் தற்போதைக்கு இரு போட்டி தடைகளுக்கு இடையிலான மோதலாக உருமாறியிருக்கின்றது. இதில் உலக பொருளாதாரம் நடுவே சிக்கிக் கொண்டுள்ளது. இந்த வார இறுதியில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க ஈரானை சம்மதிக்க வைப்பதில் சீனா ஒரு பங்கு வகித்ததாக கூறப்படுகின்றது. தனது சமீபத்திய நடவடிக்கை சீனாவிடமிருந்து மேலும் அதிக அழுத்தமாக உருவெடுக்கும் என்று வாஷிங்டன் நம்பக்கூடும். ஈரானிய எண்ணெயின் உலகின் மிகப்பெரிய இறக்குமதியாளராக சீனா உள்ளது. பரந்த அளவிலான உத்திசார் இருப்புகளை கொண்டுள்ள போதிலும் விநியோகத்தில் ஏற்படும் நீண்டகால தடையை தாங்கிக் கொள்ளும் நிலையில் சீனா இல்லை. டொனால்ட் ட்ரம்பின் சமீபத்திய நடவடிக்கை ஒரு சூதாட்டம். அதன் விளைவுகள் விரைவில் உணரப்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.